என்ன கலர் வைப்போம்? Not bad. Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு chit chat makeup session பார்க்க போறோம். So ரீசன்ட்டா நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஊட்டி vlogs எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். அதுல வந்து டே 2 அன்னைக்கு இந்த டாப் போட்டு நான் வந்து ஒரு மேக்கப் பண்ணியிருந்தேன். அந்த மேக்கப் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க ரீக்ரியேட் பண்ண சொல்லி. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்லயும் கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இன்னைக்கு அந்த மேக்கப் லுக் எப்படி பண்ண அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் ஆக்சுவலா இந்த டாப் வந்து ஒரு மாதிரி ஒரு லாவெண்டர் கலர், லைட் லாவெண்டர் கலர்ல இருக்கிற ஒரு டாப் இது. பட் ஆனால் என்னோட பேக்ரவுண்ட் கலரும் என்னோட ரிங் லைட்டும் ஒன்றுக்கு ஒன்று மீட் ஆகி கொலைட் ஆகி இது வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அதனால வேற கலர் மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எந்த பேக்ரவுண்ட் கலர் மாற்றி பார்த்தாலும் செட் ஆகலை. ஸோ அதனால் இப்படியே விட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் அதை தான் வந்து காட்ட போகிறேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் இது. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் மாமாவத்தோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா பயங்கர சிம்பிளாக நான் வந்து பண்ணியிருந்தேன். வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் பவுடர், ஆரஞ்சு கலர் கரெக்டர் ஒரு கன்சீலர் எதுவுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம். அடுத்து ப்ரைமருக்கு வந்து நான் ப்ளூ ஹேவனோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நான் என்னோட டீ ஜோனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு மேக்கப் வந்து போடணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஊட்டியில் இருக்கும்போதெல்லாம் சும்மா எதுக்கும் இருக்கட்டுமே தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட மூக்கில் வந்து இது இருக்குது இல்லையா, இந்த எண்ணெய் தெரிச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி புண்ணாயிடுச்சுல, அதை மட்டும் கவர் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் ஃபவுண்டேஷன் எடுத்தேன். சரி அப்படியே இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மூஞ்சி ஃபுல்லாக நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து எந்த ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை ஸ்பஞ்சோ எதுவுமே யூஸ் பண்ணல, என்னோட கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா நிக்ஸோட இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நான் என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே என்னோட ஃபேஸில். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு பம்ப் மட்டும் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஊட்டி விலாக்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து படித்தேன். எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் சில பேரோட சஜஷன்ஸும் நான் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி டூர் முழுக்க நான் வந்து அந்த விலாக் முழுக்க என்னோட மூஞ்சை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எந்த பிளேஸஸையும் நான் ஒழுங்காக கிளியராக காட்டல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. கரெக்டு தான், நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு விலாக் பண்ணுறது. அதனால் எனக்கு ஆக்சுவலாக சொல்லணுன்னா எனக்கு தெரியல. பிகாஸ் நான் நார்மலாக ஒரு டே இன் மை லைஃப் எப்படி ஷூட் பண்ணுவேனோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்துட்டு பிளேஸையும் காட்டணுன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிங்கன்றது வந்து உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு டூர் எதுவும் போகணும் அப்படின்னா பக்காவாக வந்துட்டு பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்குன்னு வந்துட்டு ட்ராவல் சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மேபி யாருன்னா ஊட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து எடுத்து பார்த்துப்பாங்க. நம்மளோட சேனல்ஸ் வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நான் என்ன மாதிரி என்னோட மேக்கப் கண்டென்ட், அதுக்கப்புறம் என்னோட vlogs, அந்த மாதிரி ஹால்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நான் வந்துட்டு நம்ம சேனல் அதுக்கு தான். ஸோ அதனால் பெருசாக நான் வந்து என்னோட ட்ராவலில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். தவறு தான், அது வந்துட்டு ஒரு தவறு தான். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராவலையும் வந்துட்டு அதில் வந்துட்டு காட்டணும், வீடியோவில் காட்டணும். நான் காட்ட வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ஒரு பயங்கர பர்ஃபெக்டான ஒரு வ்ளாகாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதை பேசுவோம். ஸோ மூக்கை வந்து கவர் பண்ணியாச்சு. பேசுகிற இன்ட்ரெஸ்ட்டில் அதை வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு நான் அங்கே இருக்கும்போது இந்த ஊண்டு எப்படி இருந்துச்சுன்னா பிங்க் கலரில் இருந்துச்சு. டே 1 இறங்கின நாள் அன்னைக்கு, அங்கே போயிட்டு ரீச் ஆன நாள் அன்னைக்கு பிளாக் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து டே எண்டில் அந்த பிளாக் கலர் லேயர் பிஞ்சு அது பிங்க் கலரில் ஆயிடுச்சு. ரொம்ப அவஸ்தையாக இருந்துச்சு எனக்கு அதை வச்சுக்கிட்டு. ஆக்சுவலி பெயின்லாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரியாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த மூக்கு அப்படி பார்க்குறதுக்கு.
அதனால் நான் காலையிலேயே ஃபவுண்டேஷனெல்லாம் வச்சு அந்த புண்ணை மறைச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து மார்க்ஸ் மட்டும்தான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதே தான் நான் அங்கேயும் பண்ணேன். ஃபுல்லாக வெறும் அந்த டார்க் ஸ்பாட்ஸில் மட்டும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு மித்த இடத்த அப்படியே விட்டுடலான்னு பார்த்தேன். பட் ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து பவுடருக்கு நான் என்ன எடுத்துகிட்டு போனேன்னா, நைக்காவோட இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இதோட ஷேட் வந்து ஹனி. இதை வச்சு நான் ஃபுல் ஃபேஸ் செட் பண்ணிக்கிட்டேன். என்ன ட்ராஜடினா, நான் வந்து என்னோடய பவுடர் ப்ரஷ் கூட நான் கொண்டு போகல. இந்த ப்ரஷ் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எனக்கு மேக்கப் போடுற ஐடியாலாம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஊண்டு இருக்குங்கிறதுனால தான் நான் ஃபவுண்டேஷனை எடுத்துகிட்டு போனேன். ஸோ ப்ரஷஸ் பெருசாக நான் எடுத்துகிட்டு போகல, வெறும் இது மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன். இதை வந்து நான் யூஸ் பண்ணி என்னோடய ஃபுல் ஃபேஸையும் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃபேஸையும் வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இந்த மேக்கப் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா டே 2 அன்னைக்கு மழை வந்துருந்துச்சு. மழையில் நான் வந்து நனைஞ்சிட்டேன். ஆனால் இந்த மேக்கப் கலையாமல் அப்படியே இருந்துச்சு. டே எண்டு வரைக்குமே இருந்துச்சு. ஒரு 9 to 10 ஹார்ஸ் கிட்டவே இது அப்படியே இருந்துச்சு. இந்த ஃபவுண்டேஷன் கலையாமல். நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே கூட நான் வந்து யூஸ் பண்ணல. ஆக்சிடைஸ் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக வந்துட்டு ஆச்சு. ஆனால் அது வந்துட்டு அப்படியே அப்பட்டமாக வெளியே தெரியல, ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. எங்கே ஆச்சுன்னா, எனக்கு எங்கே லைட்டாக டிஸ்கலரேஷன் இருக்கோ அந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப லைட்டாக வந்து ஆக்சிடைஸ் ஆச்சு. மற்றபடி வேறு லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. மேக்கப் அப்படியே இருந்துச்சு கலையாமல். கேமராவில் வந்து ஒரு மாதிரி நான் ப்ளூ கலரில் தெரிகிற மாதிரி இருக்குது. நான் இந்த லைட்டை வந்து மாற்றி பார்க்குறேன். என்ன இது எனக்கு வந்த சோதனை? க்ரீனா மஞ்சள், அது ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த பல்பு இந்த பட்டன் மஞ்சள் கலரில் இருக்குது பேக்ரவுண்ட். இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த பேக்ரவுண்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இன் பிட்வீன் இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பட் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய ஃபவுண்டேஷன் எப்படி என்னோடய ஃபேஸில் செட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான், ஃபேஸோட மேக்கப் வந்து டன். நான் வந்து கலர் கரெக்ஷன் எதுவும் பண்ணலை அண்ட் வந்துட்டு கன்சீலர் எதுவும் போடல. வெறும் ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபவுண்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா நிக்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். 1300 இதோட ப்ரைஸ். பட் ஆக்சுவலாக ஒர்த் தான். ஆனால் சம்டைம்ஸ் இது ஆஃபரில் இருக்கும்ல அப்போ வந்து இதை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் பேக்கோட இந்த ஐப்ரோ டிஃபைனர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டே 2ல் வந்து நான் ஹார்ஸ் ரைடிங் போயிருந்தேன் இல்லையா, அதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலி மென்ஷன் பண்ணல. இது வந்துட்டு கமெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி பிளேஸஸ் ஒழுங்காக காட்டில் வெறும் ஃபேஸ் மட்டும்தான் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இது ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஹார்ஸ் ரைடிங் போனதோட ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 150 நினைக்கிறேன். ஒருத்தருக்கு 150. அண்ட் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம்லாம் அவர் கூட்டு போகல. ஜஸ்ட் ஒரு 5 to 6 to 7 minutes அந்த மாதிரி தான். ரொம்ப ஷார்ட்டான ஒரு டியூரேஷன் தான். டக்குன்னு இப்படி கூட்டு போய் இப்படி கூட்டு வந்து இறக்கிட்டாரு. ஆனால் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து இருக்கிறதுலே பெரிய குதிரையில் தான் நான் போவேன். நான் வந்துட்டு பெரிய ஜான்சி ராணி அப்படின்ட்டு பெரிய குதிரையில் தான் நான் போனேன். பட் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த குதிரை வந்து அப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அது குதிச்சு போச்சா, எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு கீழே விழுந்துருவோமோ அப்படின்ட்டு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. கடைசியாக நான் வந்து குதிரையில் போனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பீச்சில் வந்து போயிருக்கேன், மெரினா பீச்சில். அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து போனதில்லை. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஹார்ஸ் ரைடிங்லாம் பண்ணது நினச்சா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. ஐப்ரோஸ் இன்றைக்கி ரொம்ப மட்டமாக நான் வச்சுருக்கேன். ஏன் இவ்வளோ மட்டமாக நான் இப்போ அப்ளை பண்ணேன்னு எனக்கு தெரியல. லைட்டாக இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐப்ரோஸோட எக்ஸ்ட்ராலாம் வளர்ந்துருச்சு, அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படி தான் சொல்லி நான் வந்து சமாளிப்பேன் எப்போவுமே. இன்றைக்கி வந்து ஏதோ நான் வந்து கோளாறு பண்ணிட்டேன் என்னோடய ஐப்ரோஸை. அதனால் கொஞ்சம் அதை அப்படியே கண்டுக்காத மாதிரி இருந்துருங்க, ஓகேவா? அவ்வளோதான், ஐப்ரோஸ் வந்து டன். இப்போ வந்து ஐஷேடோக்கு வந்து நான் என்ன எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா, ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐஷேடோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதோட ஷேட் நம்பர் வந்து, இந்த பேலட் நம்பர் வந்து 04. பொறுப்பாக ஐஷேடோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் வந்து ப்ரஷ் எடுத்துகிட்டு போகல, கையிலேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து நான் வந்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேடும் இந்த கோல்டு ஷேடும் ஒரே டைமில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கோல்டு கொஞ்சம் இந்த மாதிரி தான் நாசமாயிடுச்சு. பட் ஸ்டில் இப்படி தான் நான் வந்து பண்ணேன். எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டாச்சு.
ஸோ தட் அந்த கோல்டு ரொம்ப பாப்டப்பாக தெரியாமல் இந்த ஒரு மாதிரி பெரி ஷேடில் இருக்குது, இது கூட மிக்ஸ்அப் ஆகி ஒரு மாதிரியாக அழகாக தெரியுமே அப்படின்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ எங்கள் கூட வந்திருந்த அண்ணா பார்த்திங்கன்னா அவரோட வீடு வந்து அங்கே பந்தலூர் அந்த ஊட்டி அந்த சரௌண்டிங் கிட்ட தான் அந்த ஊர் இருக்குது. ஸோ அங்கே அவரோட வீடு. அவர் வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க தான் எங்களை வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க ஒரு பிளேஸுக்கும். நாங்கள் வந்து ரூம் எடுத்து தான் தங்கியிருந்தோம். அந்த ரூமோட ரெண்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3500 ஆச்சு. மார்னிங் வந்து டீ போட்டு கொடுப்பாங்க, ஒரு பிளாக் டீ, வேறு லெவல், செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் என்னோடய வ்ளாக்லேயும் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸாக ஊட்டி டூர் அப்போ நம்ம சேனல் வச்சு இல்லையா, அதனால் வ்ளாக் எதுவும் பண்ண முடியல. அந்த வீடு வந்து பயங்கரமாக இருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து இன்னொரு அண்ணா லெமன் டீ போட்டு கொடுப்பாரு, செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்காகவே நான் 2 வாட்டி அந்த இடத்துக்கு நான் போனேன். பட் இந்த வாட்டி தான் ஒரு சேஞ்சுக்கு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதான் இந்த வாட்டி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்லேருந்து வியூ பார்க்கறதுக்கு வந்து வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே செம்ம குளிர் வேறு. நாங்கள் போன டைம் மழை எல்லாம் சேர்ந்து பயங்கரமான ஒரு குளிரில் எங்களை தள்ளிடுச்சு. தாங்க முடியாத ஒரு குளிர் அது. கொஞ்சம் கூட என்னால் குளிர் தாங்கவே முடியல. ஒரு கூல்னஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது அப்படியே உடம்பு அப்படியே குத்திட்டே இருந்துச்சு அந்த குளிர், அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், ஐ ஷேடோ ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஐலைனர் பண்ணிக்கலாம். ஐலைனருக்கு வந்து நான் மேப்ளினோட இந்த கொலாசல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து லென்ஸோட ஷேடு சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. நான் போட்டிருக்க லென்ஸ் வந்து ஃப்ரெஷ் லுக்லேருந்து பியூர் ஹேசல், இதுதான் வந்து அன்றைக்கும் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஐலைனர் அப்ளை பண்ணும்போது எதுவும் பேச வேணாம், ஏன்னா சும்மாவே எனக்கு போட வராது. இதில் பேசிகிட்டே போட்டேன்னா அவ்வளோதான். அடுத்து காஜலுக்கு வந்து கலபாரோட இந்த காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து என்னோட லோ வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மஸ்காராக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த மஸ்காரா எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆக்சுவலி நான் ஸ்விஸ் பியூட்டி மஸ்காரா யூஸ் பண்ணல, நான் வந்து மேப்ளினோட மஸ்காரா தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது, ஏன்னா டே ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக வாட்டர் ப்ரூஃப் போடணும் அப்படின்ட்டு நினச்சேன். அதே மாதிரி அந்த வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா தான் யூஸ் பண்ணேன். இப்போ அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலை, எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன். இப்போதைக்கு இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு மேப்ளின் மஸ்காரா அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க, சரியா? இந்த மஸ்காராலாம் நான் போட்டு போயிருந்தேன்னா மலையோட மலையாக இதுவும் அப்படியே வெளிஞ்சிட்டே வந்துருந்துருக்கும். ஸோ அவ்வளோதான், ஐ மேக்கப் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணேன்னா இன்னர் கார்னர்ஸ் லைட்டாக ஹைலைட் பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த கோல்டு ஷேடை என்னோட இந்த குட்டி ஃபிங்கரில் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு இங்கே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி. அண்ட் இதை வச்சு லைட்டாக ஹைலைட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல, அதாவது இது என்ன கை, இது வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்ட், என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி இந்த பக்கம் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்துட்டு கிளம்பு அப்படின்னாரா. அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் எங்கே ஹைலைட் பண்ணேன், இந்த பக்கம் மட்டும்தான் நான் போட்டு என்ட்ரி கிளம்பி போயாச்சு. அதே மாதிரி இந்த மேக்கப் லுக்குக்கும் இங்கே மட்டும் நான் ஹைலைட் பண்ணிவிட்டு, இல்லை ஏன் இப்போ தான் யாரும் என்ன கேட்க மாட்டாங்களே, 2 சைடும் ஹைலைட் பண்ணிக்கலாம். பைத்தியம் ஆயிட்டேனோ, நான் வந்து ரொம்ப கிளம்புறதுக்கு லேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற 3 பேரும் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க, கிளம்புன்ட்டு, என் தம்பி கூட. அதனால் இந்த பக்கம் மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு மற்ற எதையுமே நான் பண்ணல, அப்படியே இதை மட்டும் பண்ணிட்டு கிளம்பி போயாச்சு, வேறு எதுவும் பண்ணல. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு கடைசியாக லிப்ஸ்டிக், ப்ளஷ் கான்டோர் எதுவும் நம்ம பண்ணலை, லிப்ஸ்டிக் போயாச்சு. கடைசியாக லிப்ஸ்டிக் வந்து நிறைய பேர் என்ன கேட்டது என்னோடய லிப் கலர் தான். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட அல்டைம் ப்ரோ ஹெச்டி லிப்ஸ்டிக் இன் ஷேட் வைல்ட் ஆர்ச்சிட். இது வந்து ஒரு வாட்டி எனக்கு நைக்கால ப்ராடக்ட்ஸ் வாங்கினப்போ ஓசியில் கொடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி. இல்லைனா நான் இந்த கலர் கண்டிப்பாக வந்து வாங்கியிருக்க மாட்டேன். இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மாதிரி வைலட், லாவெண்டர், பர்பிள் அந்த மாதிரியான ஒரு கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை வாங்கினதுலேருந்து. நான் வாங்கலை, ஓசியில் வந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த கலர்லாம் எதுக்கு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன். சரி வெளியூருக்கு போகிறோமே, அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் நம்ம மூஞ்சி தெரியாது,
போட்டு போவோம் அப்படின்ட்டு அங்கே போட்டுக்கலான்னு எடுத்துகிட்டு போனேன். பட் செம்மையாக வந்து மேட்ச் ஆச்சு. இது இந்த என்னோடய அவுட்ஃபிட்டுக்கும் இந்த கலருக்கும் நல்லா மேட்ச் ஆகிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஸ்டே ஆகுது. என்னதான் நீங்கள் வந்துட்டு என்ன சாப்பிட்டாலும் வந்துட்டு இது அழியவே மாட்டேங்குது. ஸோ அதுக்காகவே இந்த லிப்ஸ்டிக்கும் இதுலேயே வந்துட்டு இன்னொரு ஷேடு மல்பெரி மேஜிக், ஒரு பிரைட்டான ஒரு பெரி கலர், அது போட்டிருந்தேன் இல்லையா, அது கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ரெண்டும் நான் வந்துட்டு மாற்றி மாற்றி இல்லை, அதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணேன். இது இந்த ஒரு நாள் மட்டுக்கு தான், இதை இந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஸோ என்னோடய லுக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து தலையெல்லாம் வாரிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ தான் வந்து ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன் என்னோடய பேக்ரவுண்டில். என்னென்னா இப்படி வந்து போய்கிட்டே இருக்குல்ல, அதை வந்து நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப வந்துட்டு மோசமாக இருக்குது இன்றைக்கி பேக்ரவுண்ட். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பேக்ரவுண்ட் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் என்ன கேட்க வரேன்னா, கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து நான் அங்கே இருக்கும்போதே கெட் ரெடி வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம், இன்னொரு செப்பரேட் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் காலையில் வந்து சுத்தமாக டைமே இல்லைன்றதுனால என்னால் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ நீங்களும் நிறையா பேர் வந்து கேட்டதுனால இப்போ வந்துட்டு இந்த மேக்கப் லுக் வந்து பண்ணியாச்சு. இந்த சிம்பிளான மெத்தட்ஸில் தான் இந்த மேக்கப் லுக் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த ஊட்டி ட்ரிப்போட விளாக்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விளாக் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு மேக்கப் தான் நான் பண்ணியிருப்பேன். லிப் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அண்ட் ஐ ஷேடோ கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன், வேறு எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு வேறு எங்கன்னா ட்ராவல் வந்து பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து பண்ணிடலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பக்காவாக வந்து பண்ணுறோம், ஓகேவா? ஆனால் அடிக்கடி வந்து ட்ரிப்பு போக முடியாது, ஏன்னா வந்து பட்ஜெட் இடிக்கும். அதனால சிறுக நம்ம வந்துட்டு காசு சேர்த்து வச்சுட்டு போயிட்டு வந்துடலாம். பட் என்ன தான் ட்ரிப்லாம் போயிட்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நாள் தான் எனக்கு வேறு ஒரு ஊரில் வந்து என்னால் ஸ்டே பண்ண முடியும். அதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக சென்னைக்கு வந்துடணும், என்ன ஆனாலும் சரி. எனக்கு வந்துட்டு சென்னை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுக்கு இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.